ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வெளியில் வந்தாச்சுல்ல. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் சிலர் வந்துட்டு ஹால் டிக்கெட்ஸில் டவுட்ஸ் இருக்குது அண்ட் அது எப்படி டவுன்லோட் பண்ண ஒழுங்காக சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த குட்டி வீடியோ. அண்ட் இதில் வந்துட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணவங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை, பட் ஃபைனலி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாருமே சேர்ந்து இப்போவே பார்த்துட்டோம் அப்படின்னா 1 வீக் இருக்குது. ஸோ டென்ஷன் இல்லாமல் போய்ட்டு எக்ஸாம் எழுதலாம்ல, அதுக்காக தான் இப்போவே பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா tnpsc.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு கேண்டிடேட்ஸ் கார்னர் அண்ட் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு அந்த ஆன்லைன் சர்வீசஸை ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 விஷயம் ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன், ஹால் டிக்கெட் டவுன்லோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ அதில் நமக்கு என்ன வேணும், ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுமா, ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்த உடனே ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு நான் போகலாமா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்கும். ஸோ நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போய்டும். ஸோ அந்த வெப்சைட்டோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளுடைய இதில் இருக்கும், தட் இஸ் போஸ்ட் இன்க்ளூடட் இன் CCS1 எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ் அப்படின்னு போட்டு அந்த எக்ஸாம் டேட்டு எல்லா விஷயங்களும் போட்டு, ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 3/3/2019 4 அதாவது காலையில் நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண சொல்லி ஒரு லிங்க் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடியாவோ இல்லைனா லாகின் ஐடியாவோ கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், போதுமானது. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் நான் இதை தொலைச்சிட்டேன்னா என்ன பண்ண, இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கும், அங்கேயே வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து உங்களோட மெயிலுக்கும் வந்திருக்கும், மெசேஜுக்கும் வந்திருக்கும். ஸோ ஐதர் ஆஃப் இட் நீங்கள் எதையாவது ஒன்று கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் அதை ஜஸ்ட் போட்டுக்கோங்க. அண்ட் சிலருக்கு ரொம்ப ஃபியூ கேசஸ், ரேர் கேசஸில் இது ஒழுங்காக டவுன்லோட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளோட குக்கீஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் ஏதாவது பாப்பப் பிளாக் பண்ணி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான பேசிஸில் டவுன்லோட் ஆகாது. அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஹிஸ்ட்ரியிலலாம் போயிட்டு எல்லா பெர்மிஷன் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு. ஸோ அது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிடலாம். இதுதான் டவுன்லோடட் ஹால் டிக்கெட்டு. ஸோ உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, உங்களோட சிக்னேச்சர் கரெக்டாக விழுந்திருக்கா, அண்ட் எந்த ஹால் போட்டிருக்காங்க, ஐ மீன் எந்த ஸ்கூல் இல்லைனா காலேஜ் போட்டிருக்காங்க, என்ன டைம் எக்ஸாம் எல்லாருக்குமே காமன் டைம் தான், 10 to 1 தான். ஸோ அதில் நம்மளோட மிச்சம் எல்லா விஷயங்களும் கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம இப்போ வந்துட்டு அப்ளிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்ளிகன்ஸ் வந்து எல்லாருமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்காக படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை தான் நம்ம இப்போ வந்து படிக்க போகிறோம். அண்ட் இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு ப்ரொஃபஷனலான ஒரு எக்ஸாமு. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக நடக்க தான் போகுது. அண்ட் எந்த அப்ளிகண்ட்டுமே வந்துட்டு 30 நிமிஷம் கழிச்சு, அதாவது எக்ஸாம் ஆரம்பித்து 30 minutes கழிச்சு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம வந்துட்டு சொல்லப்போனால் நீங்கள் 1 hour முன்னாடியே இப்போ எக்ஸாம் ஹால் உட்காந்துக்கோங்க, சும்மா கூட உட்காந்துக்கோங்க, தப்பில்லை. ஸோ எப்போ ஹால்குள்ளே விடுறாங்களோ அது அப்போ அவங்க விடட்டும். பட் அந்த சென்டருக்குள்ளே காலையில் ஒரு 1 hour முன்னாடியே போயிடுங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது 2 hours முன்னாடி அப்படிங்கிற மாதிரி பிச் பண்ணால் தான் நம்மலாம் வந்துட்டு 1 hour முன்னாடியாவது போவோம். தெர் ஆர் மெனி பீப்புள் லைக் லேட்டாக வந்துட்டு ஐயோ அதனால எனக்கு போச்சு அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை. அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எதுக்கு பஸ் கிடைக்கும் கிடைக்காது, இல்லைனா ஆட்டோ whatever it is, ஏதோ தடங்கள் வந்தால் கூட அது நமக்கு டென்ஷனை கொடுத்துக்கூடாது. பிகாஸ் அந்த டென்ஷன் அகெயின் நம்ம எக்ஸாமை தான் அஃபெக்ட் பண்ணும். இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம்ல, ஸோ அதை நம்ம வந்துட்டு தெளிவாக அட்டன் பண்ணணும். அப்படின்னா எந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தப்பு பண்ணிடாமல் இருந்துட்டோம்னாலே டெஃபினட்டாக முடியும். ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் போயிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது அந்த ஹால் டிக்கெட் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இந்த ஹால் டிக்கெட்டை நான் வந்துட்டு கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணுமா இல்லை நார்மல் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதுமா அப்படின்னு. கலர் பிரிண்ட் அவுட் தான் அப்படின்னு இவங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் நார்மல் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் போதும். பட் மேக் ஷூர் உங்களோட முகம் வந்து ஒழுங்காக தெரியுதுன்னு. ஏன்னா இங்கே உள்ள நிறைய ஜெராக்ஸ் கடைகளில் வந்துட்டு ஹால் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒழுங்காக தெரியாமல், சைன் ஒழுங்காக தெரியாமல் அந்த மாதிரி எடுத்து தந்துடுறாங்க. ஸோ மேக் ஷூர் லைக் ஓகே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக இருக்கா அண்ட் உங்கள் சைன் ஓரளவுக்கு கிளியராக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். இனிமேல் நிறைய பேர் நான் பார்க்கேன் பென்சிலில் ஷேட் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி ஜெல் பெனில் ஷேட் பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணால் ஓஎம்ஆர் வந்துட்டு நம்மளோட இதை ரீட் பண்ணாது. ஸோ அதனால எப்பயுமே வந்துட்டு ப்ளூ பென் அண்ட் பிளாக் பென் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். சொல்லப்போனால் நீங்கள் என்ன பென் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இப்போவே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஹால் டிக்கெட்டையும் இந்த பெண்ணையும் தவிர வேறு எதையுமே எக்ஸாம் ஹால்குள்ளே விட மாட்டாங்க.
மாட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு வாட்ச் கட்டிட்டு போகணுன்னு இருக்கும், சிலருக்கு வேணாம் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. வாட்சில் வந்துட்டு ஜென்ரலி ஏதாச்சும் எலக்ட்ரானிக் வாட்சஸ் அலோவ் பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் வந்துட்டு நார்மல் வாட்ச் கூட அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்களே பெல்ஸ் கொடுத்துக்குவாங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பெல் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இன்விஜிலேட்டர்களை கேட்டால் கூட அவங்களும் வந்துட்டு டைமிங்கை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தால் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டைமை பார்த்தா தான் எனக்கு அந்த ஃபியர்ஸ் இருக்கும். அப்போல்லாம் நம்ம வந்துட்டு எது கூடயும் டைப் ஆகாமல் இருந்தோம்னாலே கொஞ்சம் நல்ல விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வேறு எந்த விஷயங்களுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை பற்றி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவீங்களா, உங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போவீங்களா. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ ஒழுங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அது வந்துட்டு அந்த இடத்துல ஃபோட்டோ இருக்கிற இடத்துல ஃபோட்டோவே காணும், இல்லைனா அது ரொம்ப பிளாங்காக இருக்கு, ஒன்று நீட்டாகவே இல்லை, ரொம்ப தப்பாக இருக்குது, இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், லெட் இட் பி ஓட்டர் ஐடி, இல்லைனா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஏதோ ஒன்று உங்கள் கூட கேரி பண்ணுங்கள். ஈவன் ஃபார் அதர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட எப்பயுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டுக்கு இப்போலாம் ஒரிஜினல் எதுவுமே கிடையாது, பட் மற்றதுக்கு டிரைவிங் லைசன்ஸ்க்கும் ஆப்வியஸ்லி இருக்கல. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை கொண்டு போய்ட்டு அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லெட்டர் எழுதி வாங்கிப்பாங்க. அண்ட் அவங்க ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. எதுக்கும் 1 or 2 ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. இதில் சொல்லப்படல, பட் எதுக்கும் இட் இஸ் சேஃபர் சைட். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு போகணுன்னாலும் ப்ளீஸ் டூ ரிமெம்பர் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ காப்பி கூட கையில் வச்சுக்கோங்க. ஓகேயா. ஸோ நமக்கு எக்ஸாம் ஹாலில் ஒய்மார்க் ஷீட் அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் அதில் வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமு, அப்போ ஃபோட்டோகிராஃபு, சப்ஜெக்ட் கோடு எல்லாமே பிரிண்ட் ஆகியே வந்துருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரீசெண்டாக 1 இயரில் நடந்த சேஞ்சஸ். இதுக்கு முன்னாடி எழுதின எந்த எக்ஸாம்ஸ்லையுமே இந்த மாதிரி பிரிண்டடாலாம் வந்தது கிடையாது, பட் இப்போலாம் பிரிண்டடாக வருது. ஸோ ஒன்ஸ் அந்த ஒய்மார்க் ஷீட் உங்கள் கையில் கொடுத்த உடனே யூ ப்ளீஸ் டூ செக் இட், லைக் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உங்கள் ஹால் டிக்கெட்டில் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒய்மார்க்லேயும் கரெக்டாக தான் இருக்கும். யாருமே மேனுவலாக இப்போ எதுவுமே மாற்ற மாட்டாங்க. பட் இஃப் அட் ஆல் அதில் ஏதாவது இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக இன்விஜிலேட்டரை கூப்பிடுங்க. தேர் ஆர் மெனி பீப்புள் லைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஐயோ இன்விஜிலேட்டர் இங்கே வாங்க ஏதோ தப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த விஷயம்லாம் பார்க்க வேணாம். அண்ட் நம்ம அதில் கரெக்டாக இருக்கும், மற்றவங்க யாராச்சும் பண்ணுறாங்க அப்படின்னாலும் டைவர்சிஃபிகேஷன் போகும். நம்ம மைண்டில் அங்கே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம மைண்டு டைவர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டைவர்ஷன்ஸையுமே நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம் ஹாலில். அண்ட் அடுத்தது அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 AM வந்துருங்க, வந்துடுங்க. பிகாஸ் உங்களை வந்து செக்கிங்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சீட் அலோகேஷன்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பேரண்ட்ஸு மற்றவங்க யாரை நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போனாலுமே எக்ஸாமினேஷன் வென்யூக்குள்ளெல்லாம் விட போகுதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட மொபைல் ஃபோன்ஸு இல்லை கேட்ஜெட்ஸு, வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எது கொண்டு போனாலும் அது பாதுகாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு தான். ஸோ அதில் ஏதாவது தொலைஞ்சிருச்சு அந்த மாதிரினா அவங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் லைக் நீங்கள் எதுவுமே போட்டுட்டு போகாதீங்க. ஈவன் கோல்ட் செயின் ஆர் வாட் எவர் இட் இஸ். இன்கேஸ் அவங்க கழட்டி வாங்கினாங்கன்னா நீங்கள் எங்கே வைப்பீங்க? ஸோ கழட்டி வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு கார்லையோ இல்லை வண்டியிலையோ போவீங்க, லாக் பண்ணிடுவீங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பா வெளியில் வெயிட் பண்ணுவாங்கன்னா தட் இஸ் ஃபைன். மற்றபடி வந்துட்டு நம்ம இல்லாமல் இருக்கிறதே நமக்கு நல்லது. ஓகே. அண்ட் அடுத்தது வந்துட்டு எக்ஸாம் வந்து க்ளோஸ் ஆகினதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகன்ஸ் நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வச்சுப்போம்ல, அப்ளிகன்ஸ்லாம் நம்ம. ஸோ அந்த எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எத்தனை ஆன்சர் ஃபீல்டை பிளாங்காக விட்டோம் அப்படிங்கிறத ஷேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து இப்போ புதுசாக வந்த டெக்னிக் இது எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ எப்பயுமே இந்த இடத்துல நம்ம 0 ஷேட் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்துச்சுல, ஐ திங்க் குரூப் 2லேயே நான் நோட்டீஸ் பண்ணேன், லைக் மேக்ஸிமம் பீப்புள் 0ன்னு ஷேட் பண்ணாங்க. பட் எங்கள் ஹாலில் இருந்ததில் 10 பேர் கிட்ட வந்துட்டு அதில் ஏதோ நம்பர் போட்டு நம்பர் ஷேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு வம்பு, நமக்கு என்ன இதில் நெகட்டிவ் மார்க்காக இருக்குது, நான்லாம் பெரிய ஆளுப்பா, நான்லாம் போட்டால் கரெக்டாக தெரிஞ்சு தான் போடுவேன் அப்படிலாம் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அது இங்கே விஷயம் கிடையாது. எவ்வளோ நல்லா பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் 200 கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி இந்த ஆன்சர் இவங்க சொல்கிறாங்களோ ஒரு இடத்துல நீங்கள் எவ்வளோ பிளாங்க் விட்டீங்கன்னு, ஸோ பிளாங்க்குங்கிற இடத்துல 000ன்னு ஃபில் பண்ணி ஷேட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு 5 minutes எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துவாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்தது முக்கியமான விஷயம், ஓஎம்ஆர் ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இருக்கணும். அண்ட் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் எந்த விதமான டிக் மார்க்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி டிக் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா கமிஷன் வந்து பொறுப்பேற்றுக்காது. அண்ட் நமக்கு அதில் வந்துட்டு பீனலைஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது.
நீங்கள் வந்துட்டு அப்பட்டமாக டிக் அடித்து அதில் இது பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க. பேக் சைடில் நமக்குன்னு ஒர்க்கிங் ஏரியா இருக்கும்ல, ஸோ அங்கே எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் குட்டி மார்க் வேணால் வச்சுக்கலாம், லைக் பெருசாக தெரியாத அளவுக்கு வச்சுக்கோங்க. பட் ரொம்ப உட்காந்து அதில் ஷேட் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணி இதுதான் ஆன்சர்னு சொல்லி அண்ட் மற்ற யாராவது ஹெல்ப் பண்ணுற பேர் வழி நம்ம ஹெல்ப் பண்ணல, பட் அந்த மாதிரி அதை ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம்ல, நீ ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணியா அப்படின்னு. ஸோ அதனால நீங்கள் அந்த அந்த தாட்டே நமக்கு தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் குட்டியாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க, ரொம்ப குட்டியாக பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் புக்லெட் இருக்குல்ல, ஸோ அதை 10 minutes முன்னாடியே கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டுமே எல்லாமே கொடுத்துக்குவாங்க. அண்ட் அவங்களோட அவங்க கேட்குற எல்லா இடத்துலையும் நம்ம சைன் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க கொஸ்டின் புக்லெட் கொடுத்த உடனே மேக் ஷுர் லைக் ஹோல் புக்லெட்டையும் நீங்கள் ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குமே டைம் வந்துட்டு 10 minutes முன்னாடி அப்படிங்கும் போது இது எல்லாத்துக்குமே சேர்ந்து டைம் இருக்கும். அந்த கொஸ்டின் புக்லெட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பாக இருந்தாலும் ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்தாலும் இம்மீடியட்டாக நீங்கள் போயிட்டு அங்கே சொல்லிவிடுங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் எழுத போகிறீங்களா உங்களுக்காக தான். ஆல்ரெடி நிறைய படித்தவங்களுக்கு டெஃபினட்டாக இதெல்லாம் தேவைப்படாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அண்ட் மற்றபடி உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணும், அது எல்லாமே நீங்கள் ஜென்ரலி ஃபாலோ பண்ணுறது தான். அண்ட் இப்போது ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் தப்பாகிடுச்சு, அதனால் நான் வந்துட்டு இரேசர்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் அது டிடெக்ட் பண்ணாது. ஸோ இட் இஸ் பெட்டர் லைக் நாட் டு யூஸ் இட். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் இந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். ஸோ வயலேஷன் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பென்சில் யூஸ் பண்ணுறதாவோ இருக்கட்டும், இல்லைனா இங்க் பென்னு, இல்லைனா ஏதாச்சும் ஒன்று ப்ளூ பென் பால் பாயிண்ட் பென் இருக்குல்ல, ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென், அதை தாண்டி எதை யூஸ் பண்ணாலுமே அது தப்பு தான். அதே மாதிரி ஆன்சர் சப்ஜெக்ட் வந்துட்டு ஒன்று தான் நீங்கள் இது பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த கரெக்டான ஒரு ஆன்சர் ஷீட்டில் உங்களுக்கான ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி அந்த கொஷின் புக்லெட்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களோட இதுதான். அண்ட் மார்க் டிடெக்ஷன், இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் புக்லெட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஷேட் பண்ணாமல் விட்டீங்கன்னா 2 marks கழியும். இதை நிறைய பேர் வந்துட்டு 2 marks நெகட்டிவ் மார்க்ஸ் அப்பெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் வந்துட்டு எதையும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் தட் அந்த இடத்துல ஒரு காலம் இருக்கும், அந்த காலம்லாம் நீங்கள் ஒரு ஷேடிங் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, கொஸ்டின் புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அதை ஷேட் பண்ண போவீங்க, அவ்வளோதான். அது நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். தப்பாக பண்ணாதான் 2 marks மைனஸ் பண்ணுவாங்களாம். நீங்கள் அப்போல்லாம் அதை பற்றியே நம்ம யோசிக்க வேணாம், கண்டிப்பாக கரெக்டாக தான் பண்ணுவோம். அடுத்தது கிரிமினல் ஆக்ஷன் பற்றி, டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. அண்ட் ஃபைனலி வந்துட்டு இன்வாலிடேஷன் ஆஃப் ஆன்சர் ஷீட் எப்போல்லாம் அப்படின்னா, இப்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்மளோட ஆன்சர் ஷீட்டில் அப்படின்னா டெஃபினட்டாக அதனால நமக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி வார்னிங் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியிலேருந்து மெரிட் பேஸ்லேருந்து தான் எடுக்காங்க. ஸோ அதனால் நடுவில் யாராச்சும் ஒருத்தர் வந்து வா நான் உனக்கு வேலை வைத்தேன் அப்படிலாம் சொன்னால் கூட நீங்கள் வந்துட்டு அந்த ஏஜென்ட்ஸ் அண்ட் மற்ற ஆட்களெல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சது தான். இதுதான் ஹால் டிக்கெட்டில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமர்ஸுக்கு ஏதாவது பயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் வரி, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 1 பென்னு, உங்களோட ஹால் டிக்கெட்டு, அண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அந்த ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டும் மேபி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் லேண்ட் ஆகிடுங்க. ஓகே. இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான விஷயங்கள். அண்ட் என்னுடைய சஜஷன் லைக் நான் ஃபாலோ பண்ணுறது எப்பயுமே என்னோட ஹால் டிக்கெட் அண்ட் மற்ற எல்லா விஷயங்களோட ஒரு இதையும் வந்து என்னோட மெயிலில் போட்டு வச்சுப்பேன். ஸோ தட் எங்கேயோ போய் நம்மளோட நேரத்துக்கு ஏதாவது தப்பே ஆச்சுன்னா கூட டக்குன்னு அங்கே ஏதாவது இன்டர்நெட் சென்டருக்கு போயிட்டு நம்ம மெயிலை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை நான் அந்த டைமில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டு போகன்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் அப்போ அது அவைலபிளாக இல்லை, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளே வேணாம். ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி க்ளவுட் இருக்குது. ஸோ க்ளவுட் இருக்கும் போது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மெயிலில் இல்லையாவது போட்டு வச்சிட்டிங்கன்னா எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சேஃப்டி மெஷர் தான். ஓகே. ஸோ வித் திஸ் இந்த டாப்பிக்கில் நான் முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் பேசிக் வீடியோ தான். அண்ட் இது வந்து பிகினர்ஸ்க்காக தான். டெஃபினட்டாக லைக் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டைம் இப்போ தான் எக்ஸாம் எழுத போகும், இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குங்க உங்களுக்கு, டெஃபினட்டாக யூஸ் ஆகிருக்கும் நம்புறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் டு சேமி இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டு சேமி. நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம 3 days சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் 10 days ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி 4th டேயில் இருக்கும். ஸோ டெய்லி 11 o'clock ஃபார் த நெக்ஸ்ட் 7 days கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து உங்களை சேரும். ஸோ அது உங்களை ஏதோ ஒரு விதத்தில் மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த எக்ஸாமில் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. அண்ட் ப்ளீஸ் டூ சேயர்ஸ் லைக் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் இதுக்கு மேலே இந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கும் ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஸோ தேங்க்யூ.